வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழர் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர் இவங்க 2 ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்லேருந்து ஏகப்பட்ட வில்லன்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்னு நிறையா ரூமர்ஸ் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் ஆல்ஃப்ரட் மொலினா, ஜேமி ஃபாக்ஸ் இவங்க 2 பேருமே டாக்டர் ஆக்டோபஸாகவும் எலக்ட்ரோவாகவும் ரிட்டர்ன் ஆக போகிறதா அவங்க 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஆக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இப்போ வரைக்குமே சோனியோ மார்வலோ அதை கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இப்போதைக்கு மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை மார்வல் சினிமேட்டிக் மல்டிவர்ஸ் மாத்திட்டாங்க. மல்டிவர்ஸ் மூலிமா டோபி மேக்கர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் யூனிவர்ஸ்லேருந்து நிறைய ஸ்பைடர்மேன் வில்லன்ஸை நோ வே ஹோம் படத்தில் ஈஸியாக கொண்டு வர முடியும். அதனால் இப்போதைக்கு அந்த வில்லன்ஸ்லாம் நோ வே ஹோம் படத்தில் அப்பியர் ஆவாங்கன்னு ஃபேன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். பட் உண்மையாக படத்தில் எப்படி வரப்போகுது அப்படின்னு கிளியராக தெரியல. பட் எனிவே இப்போதைக்கு கிடைச்சிருக்க ரூமர்ஸ் பிரகாரம் அந்த வில்லன்ஸ்லாம் படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்கன்னே நம்ம எடுத்துக்குவோம். அதுவும் டோபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் 1 படத்தில் வந்த வில்லியம் டெஃபோவோட கிரீன் காப்ளின் இந்த படத்தில் வரப்போகிறாரு அப்படின்னு ரொம்ப நாளாகவே அந்த ரூமர் போயிட்டு தான் இருக்குது. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வில்லியம் டெஃபோக்கிட்டே இது கிளியராக கேட்டப்ப அவர் இந்த ரூமர்லாம் போய் நான் திருப்பி ரிட்டர்ன் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். பட் இப்போதைக்கு வில்லியம் டெஃபோக்கிட்ட மறுபடியும் சில கேள்விகள் இதை பற்றி கேட்டிருக்காங்க. பட் இப்போ அவர் சொன்ன பதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது கிரீன் காப்ளின் நோ வே ஹோம் படத்தில் அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவர் டீஸ் பண்ணியிருக்காரு. அவர் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சில கேள்விகள் கேட்டப்ப ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்லி கொஷினை பாஸ் பண்ணிட்டாரு. பட் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி அந்த கொஷினுக்கு அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்ன ஆன்சர் பண்ணியிருக்காருன்னா, நான் அந்த படத்தை பற்றி இப்போதைக்கு பேச விரும்பல, படம் வரட்டும், அதுக்கப்புறம் நாம் அதை பற்றி பேசலாம், அட்லீஸ்ட் படத்தோட ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் நெருங்கட்டும், அப்புறம் நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கிரீன் காப்ளினா ரிட்டர்ன் ஆக போகிறது இல்லை அப்படின்னா நான் ரிட்டர்ன் ஆக போகிறது இல்லை, அதுக்கு சான்ஸ் இல்லைங்கிற மாதிரியே சொல்லியிருக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன் பேச விரும்பலை? ஒருவேளை அவர் கிரீன் காப்ளினா நோ வே ஹோம் படத்தில் ரிட்டர்ன் ஆகலாம், அதை பற்றி ஏதாவது ஒன்று பேச போய் அவர் ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கூட நான் அதை பற்றி பேச விரும்பலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப வில்லியம் டெஃபோ திருப்பி கிரீன் காப்ளினா நோ வே ஹோம் படத்தில் ரிட்டர்ன் ஆகலாம். இது இந்த ஆக்டர் மூலிமா நமக்கு கிடைச்ச டீஸு. இதை தாண்டி இப்போதைக்கு ஹாலிவுட் சைடு இருக்க நிறைய சோர்ஸ் நம்ம வில்லியம் டெஃபோ கண்டிப்பாக கிரீன் காப்ளினா நோ வே ஹோம் படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அதுவும் நோ வே ஹோம் படத்தில் மெயின் வில்லனாகவே கிரீன் காப்ளின், வில்லியம் டெஃபோவோட கிரீன் காப்ளின் தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நிறையா டைம் சொல்லுவேன். ஸோ ஏதாவது ஒரு ஹாலிவுட் படத்தோட மெயினாக மார்வல், டிசி பற்றின நியூஸ் சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சோர்ஸ் தான் எது? எப்போ பார்த்தாலும் சோர்ஸ் 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 அப்படின்னு சொல்கிறேனே, அந்த சோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஜென்ரலாக ஹாலிவுட் சைடு, அதுவும் மார்வல், டிசி சைடு இந்த மாதிரி சோர்ஸ் நிறையா இருக்கும். இந்த சோர்ஸ் பாசிபிளி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல், ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். டெட்லைன், comicbook.com, கொலைடர், இன்சைடர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரஸ்டபுளான வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸில் இருந்து தான் நமக்கு ஹாலிவுட் படங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். அதை தாண்டி ஒவ்வொரு ஸ்டூடியோஸ்குள்ளேயும் இன்சைட் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும். அது மூலிமா ஈஸியாகவே இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து தான் இப்போதைக்கு வில்லியம் டெஃபோ கிரீன் காப்ளினா, அதுவும் மெயின் வில்லனாகவே நோ வே ஹோம் படத்தில் அப்பியர் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் இது பொய்யா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் கிரீன் காப்ளினா ரிட்டர்ன் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி வில்லியம் டெஃபோவும் நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லலை. பட் நோ வே ஹோம் படத்தை பற்றி கேட்டதுக்கு அந்த படத்தை பற்றி நான் இப்போதைக்கு பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் ஈவன் நான் திருப்பி ரிட்டர்ன் ஆக மாட்டேன், கிரீன் காப்ளினா வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாலுமே நாம் 100% அதை நம்ப முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி மார்வலில் நிறைய டைம் நடந்திருக்கு. பால் ரட் ஃபஸ்ட்டு டைம் ஆண்ட்மேனாக கேஸ்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் கிளம்பினப்ப அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் ஆண்ட்மேனாக வரப்போகிறதுலன்னு அப்படியே சாதிச்சார். பட் கடைசியில் பால் ரட் தான் ஆண்ட்மேனாக வந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஈவெண்ட் மார்வலை சுற்றி நிறைய டைம் நடந்திருக்கு. ஜென்ரலாக ஆக்டர்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் போய் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வில்லியம் டெஃபோவோ இந்த மாதிரி நான் படத்தை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ யாருக்கு தெரியும், பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் திருப்பி கிரீன் காப்ளினா ரிட்டர்ன் ஆனால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்களோட தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நோ வே ஹோம் படத்தோட ட்ரெய்லர், ஸோ ட்ரெய்லர் இன்னுமே வரல, எப்போ வரும்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் குழப்பத்தில் இருப்பீங்க. பட் நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் நோ வே ஹோம் படமே இப்போதைக்கு டிசம்பர் 17
போஸ்ட்போன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் சோனி இருக்காங்க. ஆல்ரெடி வெனம் லெட் தேர் பி கார்னேஜ் படத்தை 3 வாரம் இப்போதைக்கு அக்டோபர் 14க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. வெனம் 2 படத்தை 3 வாரம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோ வே ஹோம் படத்தையும் அதே மாதிரி ஒரு 3 வாரம் இல்லை 1 மாதம் போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. பட் அந்த விஷயத்துலையுமே இப்போதைக்கு சோனிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஜனவரி 28 அடுத்த வருஷம் மோர்பியஸ் படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதா செட் பண்ணிட்டாங்க. நோ வே ஹோம் படத்தை 1 மாதம் டிலே பண்ணி 2022 ஜனவரிக்கு போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா மோர்பியஸ் படத்தை திருப்பி புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ரீசன். இன்னொன்று ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மிகப்பெரிய படம். எந்த ஒரு பெரிய படத்தையுமே ஜனவரி பிப்ரவரி வருஷத்தோட மொதல் 2 மாதத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மொதல் 2 மாதம் வருஷத்தோட ஸ்டார்டிங் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு படங்கள் பெருசாக ஓடாது அப்படிங்கிறது ஜென்ரலாக ஹாலிவுட் சைடு இருக்க நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் மார்வல் சைடே நோட் பண்ணியிருப்பீங்க. மார்வல் இது வரைக்கும் எந்த ஒரு படத்தையுமே ஜனவரி பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் கூட மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பிளாக் பேந்தர், கேப்டன் மார்வல் இதெல்லாமே மார்ச் மாதம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்க மிகப்பெரிய படத்தை ஜனவரி பிப்ரவரியில் எந்த ஒரு ஸ்டூடியோஸும், மார்வல் மட்டும் இல்லை எந்த ஸ்டூடியோஸுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நோ வே ஹோம் மிகப்பெரிய ஒரு படம் அப்படிங்கிறதுனால படத்தை ஒருவேளை அடுத்த வருஷத்துக்கு புஷ் பண்ணலாம் அப்படின்னு சோனி முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரியில் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மோர்பியஸ் அப்படிங்கிறது நோ வே ஹோம் அளவுக்கு மிகப்பெரிய படம் இல்லை. அதனால் அந்த மாதிரி படத்தை ஜனவரியில் ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். பட் இந்த நோ வே ஹோம் படத்தை கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக மார்ச்சுக்கு தான் புஷ் பண்ணணும். அப்படி படத்தை ஸ்ட்ரைட்டாக அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸும் மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆகுது. அடுத்து அந்த படத்தை திருப்பி புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து தோர் லவ் அண்ட் தண்டர் என்டையர் ஃபேஸ் 4 படங்களையுமே திருப்பி 1 மாதம் 2 மாதம் ஒவ்வொரு படத்தையும் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு நோ வே ஹோம் படம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கிளியராக தெரியல. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த டிலேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது. அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழரித் கிரியேஷன் சேனல். டாடா.